நாம் எல்லாரும் எழும்பி நின்று இந்த நாளில் 25வது பாடம் நம்ம எடுத்திருக்கிற இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இந்த உலக வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே இது ஆவிக்குரிய விஷயங்களுக்கான மறுமைக்கான காரியங்கள் இருக்குது. ஸோ 2 வாரம் ஆவிக்குரிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினா நடுவில் இதையும் ஒன்று நம்ம பேரலெல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னால் நம்ம குழந்தைகளை எப்படி ஆண்டவருக்குள்ள பக்தியாக வளர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்ட ஒரு எஜமானனானாலும் சரி அல்லது வேலைக்காரனானாலும் சரி, அவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்துக்கான ஒரு தெளிவான பதில் வேதத்தில் இருக்குது. இது எல்லாமே பவுல் தான் எழுதியிருக்கிறார். நிறைய விஷயங்களை பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதியிருக்கிறார். ஆகவே வசனம் ஆவிக்குரிய காரியங்கள் என்பது ஏதோ சர்ச்சோடு சம்மந்தப்பட்டது. சர்ச்சை விட்டு வெளியில் போயிட்டால் நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், அப்படி பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் வசனம் நம்மளுக்கு அங்கங்கே லாக் போட்டு நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் நமக்கு தருகிறது. இவை எல்லாவற்றுக்கும் நாம் தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். வசனத்துக்கு முன்பதாக நாம் எல்லாவற்றுக்கும் தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். அதன் அடிப்படையிலே கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேச விரும்புகிற காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அருள வேண்டும் என்கிற ஜெபத்தோடு உங்களை கர்த்தருடைய வசனத்துக்கு உள்ளாக வழிநடத்த விரும்புகிறேன். நான் 2 வசனத்தை வாசிக்கிறேன். இந்த பாடத்துக்குன்னு ஒரு தனி கீ வேர்டுன்னு எடுக்க முடியாது. அது 2 நிலையில் இருக்குது. ஆனால் 2க்கும் சம்பந்தம் உள்ள 2 வசனத்தை நான் மேற்கோளாக எடுத்து உங்களை சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு போகிறேன். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 9வது வசனம். தீத்து 2வது அதிகாரத்தின் 9வது வசனம். நாம் எல்லாரும் ஏகோபித்து படிப்போம். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலேயும் அலங்கரிக்கத்தக்கதாக, அடுத்த வசனத்தை வாசித்துருவோம், தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் அவர்களுக்கு புத்தி சொல்லு. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 6வது அத்தியாயத்தின் 9வது வசனம். எபேசியர் 6வது அத்தியாயத்தின் 9வது வசனம் சொல்லுகிறதுனா, எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். இந்த வேத வசனத்தை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் எல்லாரும் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை தியானிக்க உம்முடைய பாதபிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய வார்த்தையை நீர் அருளி செய்ய ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற யாவருக்கும் இந்த வசனத்தினால் உண்டாகிற நன்மை உண்டாகும்படி அருள் செய்யும். காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாம் முதலாவது வாசித்த இந்த வேத வசனத்தில்
அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத வசனத்தை எப்படி நிறைவு செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு புத்தி சொல்லு அப்படிங்கிறார். அப்போ வேத வசனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்பொருந்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் யாவற்றுக்கும் அது என்ன உள்ளது? பிரயோஜனம் உள்ளது. அப்போ தேவனுடைய வசனம் என்பது ஏதோ ஆத்மீக சம்பந்தப்பட்ட வரப்போகிற ராஜ்யத்தை குறித்த அதோடு கூட அது நின்று போல. இது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கணும், வேலை எப்படி செய்ய வேண்டும். இன்னும் கூட வேதம் அழகாக பேசுது. அது இன்னொரு நாள் இன்னொரு சப்ஜெக்ட் பார்க்கலாம். வேலை செய்ய மனதில்லைன்னா என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவே கூடாதுங்கிறாரு. அப்போது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்தால் நாம் பிரயாசப்பட வேண்டும், உழைக்க வேண்டும். அதையெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிறது. அதை இன்னொரு சப்ஜெக்டாக ஒரு நாள் பார்க்கலாம். அப்போ வேதம் நமக்கு எல்லா நிலைகளிலேயும் அது ஆலோசனை கொடுக்கிறது. அப்போ வேத வசனம் அப்புறம் ஆண்டவருக்கு எடுத்த காரியம் அப்படிங்கிறது ஏதோ சர்ச்சோடு சம்மந்தப்பட்டது. இதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லை, சமுதாயத்துக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம வேலை செய்கிற இது அது நம்முடைய வேலை. அதுக்கு சர்ச்சுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதுக்கு பைபிளுக்கு என்ன சம்மந்தம், அப்படிலாம் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஒரு மீட்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய விசுவாசி, தேவனை நேசிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லா விஷயத்திலும், குறிப்பாக வேலைக்காரருக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாமளை நம்ம என்ன கேட்டகரியில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்காரர் அப்படிங்கிறது ஒரு இடத்தில் நாம் வேலை செய்வதனால் அதுக்கு என்ன பேருங்க? வேலைக்காரர். வேலைக்காரர் என்று சொல்லலாம். ஒரு வேலையை செய்கிறவன் வேலைக்காரன். ஒரு ஊழியத்தை செய்கிறவன் ஒரு ஊழியன். அரசாங்கத்துக்கு ஊழியம் செய்கிறவன் அரசு ஊழியன். ஒரு நிறுவனத்துக்கு ஊழியம் செய்கிறவன் நிறுவனத்துக்கான ஊழியன். ஆகவே இந்த ஊழியம் என்கிற டெர்மினாலஜி ஏதோ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறவங்க அவங்களோட சம்மந்தப்பட்டதை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஊழியம் என்கிறது நம்ம எங்கே வேலை செய்தாலும் அங்கே இருக்கிறோம். அப்போ இந்த நம்ம வாஸ்த 2 வசனத்திலேயும் 2 கேட்டகரியை சொல்கிறார் ஆண்டவர். ஒன்று வேலை செய்கிற வேலைக்காரர்கள், அப்போ வேலை கொடுக்கிற எஜமான்கள் அப்படின்றார். அப்போ எஜமான்கள் வேலைக்காரர்கள் அல்லவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. நான் என்றைக்குமே எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு கடை நடத்துகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு கீழாக ஒரு 5-6 பணி செய்கிறவர்கள் எனக்கு கீழே வேலை செய்கிறார்கள். வெவ்வேறு நிலைகளில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் எஜமானன். ஆனால் நான் செய்யக்கூடிய அந்த தொழிலோடு சம்மந்தப்பட்ட நுகர்வர்கள் இருக்கிறாங்களே, கஸ்டமர்ஸ், அவங்களாம் தான் எனக்கு முதலாளி. ஏன்னா நான் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியது இருக்குதுங்க? என்னுடைய சேவையை நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கரெக்டாக கொடுக்கணும். அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அவங்க எனக்கு காசு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பணத்திற்கு ஒரு விஷயத்தை சரியாகவும் தரமாகவும் சிறந்த சேவையோடு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படின்னா நான் எஜமானன் என்கிற நிலைமையில் 5 பேர் 6 பேருக்கு தான் நான் எஜமானன். ஆனால் வந்து போகிற கஸ்டமர் எல்லாரும் யார் எனக்கு எஜமானன்? அவர்களுக்கு நான் யாருங்க? வேலைக்காரன் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. இதை ஒரே வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எபேசியரில் நம்ம வாஸ்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எஜமான்களே அப்படியும் நீங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஏன்னா வேலைக்காரராகிய அவர்களுக்கும் எஜமான்களாக உங்களை நினைத்து கொள்ளுகிற உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சுப்ரீம் எஜமானன் யார்? கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோமானால் ஏறத்தாழ நாம எல்லாருமே யாருதான்? வேலைக்காரராக இருக்கிறோம். அப்ப வேதவசனம் என்ன கற்பிக்கிறது? வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து உங்களுக்கும் அவர்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்து அவரிடத்தில் என்ன இல்லையாம்? பட்சபாதம், இந்த பார்ஷியாலிட்டி அவர்கிட்ட கிடையாது. அப்போ அவர் சகலவற்றையும் சரியாய் நிதானித்து செய்கிறவர் என்கிறதை நாம அறிந்து கொள்ளணும். அப்போ ரெண்டு தரப்பினருக்கும் எஜமானனாக தேவன் இருக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறான்னா வேலை கொடுத்தவனை மாத்திரம் நம்ம எஜமானனாக நினைக்கக்கூடாது. அவனுக்கு மேலே தேவன் யாராக இருக்கிறாரு? எஜமானனாக இருக்கிறார். ஆகவே தான் ரோமர்களின் நிருபத்தில் அப்போஸ்தலர் அழகாய் எழுதும்போது சொல்லுகிறார், அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மிஞ்சின எந்த அதிகாரமும் இந்த உலகத்திலே இல்லை. சொல்றாரு, நீ ஏன் மற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு அதிகாரத்தையும் நம்முடைய பிரதான அதிகாரியாக இருக்கிற தெய்வம் அருளாம எந்த அதிகாரமும் என்ன செய்யறது இல்லைங்க, வர்றதில்ல. சொல்லிட்டு சொல்றாரு, அவன் பட்டயத்தை விருதாவாக என்ன செய்யலப்பா, பிடிக்கல. கர்த்தர் நிமித்தம். யார் நிமித்தம்? கர்த்தர் நிமித்தம் நாம் எல்லா அதிகாரங்களுக்கு என்ன செய்துதான் ஆக வேண்டுங்க. அப்போ நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு மேலாக நம் மீது அதிகாரம் செலுத்தி நமக்கு தலைமத்துவ பண்பில் என்ன கேட்டகரியில் யார் இருந்தாலும் சரி. இப்போ அது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ஆளை பாஸ் மாதிரி ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆனால் அந்த பாஸுக்கு மேலே யார் இருப்பா? இன்னொரு பாஸ் இருப்பான். அப்போ அவனுக்கு மேலே இன்னொரு பாஸ் இருப்பான். ஸோ இந்த ஹையார்கியில் பார்த்தீங்கன்னா அவன் இவனை ப்ரெஷர் பண்ண, அவன் இவனை ப்ரெஷர் பண்ண, அவன் ப்ரெஷர் பண்ண, கடைசியில் அந்த ப்ரெஷர் எல்லாம் மொத்தம் சேர்ந்து யார் மேலே விழும்? நம்ம மேலே விழும். அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு நிலையில் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோங்க, இருக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம வரும்போது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியிலே நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான இந்த வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறாருங்க, வைத்திருக்கிறார். நீ வாழ்ந்து என்ன செய்திருக்கும்படி, சுகித்திருக்கும்படி. உன் கையினுடைய பிரயாசத்தை நீ என்ன செய்வாய், சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மை என்ன செய்யும், உண்டாயிருக்கும். இல்லை பிரதர், நான் என்ன தான் சம்பளம் வாங்கினாலும் என்னுடைய காணிக்கையையும் தசமமாக மற்ற காரியங்கள் எல்லாம் நல்லா கரெக்டாக கொடுத்துருவோம் பாருங்க கர்த்தர், அதனால் என்ன ஆசீர்வாதம். சிலருக்கு எல்லாம் கொடுத்தும் கூட ஆசீர்வாதம் இருக்காது. ஏன் தெரியுமா? நாம் வாங்கின கூலிக்கு ஏத்தக்க என்ன செய்யணுங்க, வேலையை செய்யணும். ஏன்னா எஜமானன் அதை என்ன செய்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொண்டாந்து போட்டுட்டதுனால அவனை ஆசீர்வதிக்க முடியாது. நீ வாங்கின காசுக்கு அவனை கரெக்டாக இருக்கிறிய. அப்போது வாங்குகிற சம்பளத்தில் ஆண்டவரை ஏமாத்தினாலும் தப்பு தான், சம்பளம் கொடுக்குற வேலைக்காரன் எஜமானனை ஏமாத்தினாலும் தப்பு தான். அப்போது இந்த நேர்மையற்ற ஒரு வாழ்வியல் அப்படியே நம்மளை சுற்றி இருக்கிறதுனால இதை பார்த்தே நம்ம மைண்ட் செட் எப்படி செய்யுது, அப்படியே டெவலப் ஆகுது. அப்போ நமக்குள்ளே என்ன ஒரு கம்ஃபர்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், எவ்வளோ பேர் எவ்வளோ ஏமாத்துறான், இந்த நான் சின்னதை ஏமாத்துறதுல கெட்டு போகுது அப்படின்னு வருது. So we always try to justify our small mistakes by seeing someone doing the big mistake. சிலர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளை பார்த்துட்டு நான் செய்யக்கூடிய இந்த சின்ன தவறு என்ன ஆகிட போதா, ஆமாம் எனக்கு மேலே இருக்கிற பெரிய அதிகாரியே 50,000 60,000 ஏமாத்துறாருங்க, நான் வாங்குகிற ஒரு 500 ரூபாய் அங்கே தப்பாயிட போகுது அப்படிங்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஒழுங்கு காரியங்கள் எல்லாவற்றையும், அப்போது நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம ஏதோ தப்பாக செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தின் படி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நாம் ஒவ்வொருவருடைய செயலுக்கும் தேவன் என்ன கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது, பலன் அளிக்கிறவர். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் என்ன பெறுவான், பரிபூரண ஆசீர்வாதங்கள் பெறுவான். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் விதிவிலக்கு என்கிறதெல்லாம் கிடையாது. there is no exemptions.
வசதி உள்ளவன், வசதியற்றவன், இருக்கிறவன், இல்லாதவன், உள்ளவன், இல்லாதவன் அப்படிங்கிற அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. அப்ப வேதவசனம் முதலாவதாக வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை சொல்லும் போது அது என்ன விதத்தில் அது ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் செய்கிற வேலைக்காரரே நீங்கள் செய்கிற வேலையில் எதை அலங்கரிக்கத்தக்கதாக? உபதேசத்தை அலங்கரிக்கத்தக்கதாக. தீத்து 2:9 அப்படிதான் ஆரம்பிக்குது. என்னத்தை அலங்கரிக்கத்தக்கதாக? எங்க உபதேசத்துக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? அப்போ நான் ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு நேர்மையாக உண்மையாக வாழும் பொழுது அந்த உண்மையும் நேர்மையும் உள்ள ஒரு வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ஒரு அலங்காரத்தை கொடுக்குதா? நான் எந்த உபதேசத்தை நம்புகிறேனோ விசுவாசிக்கிறேனோ அதற்கு என்ன கொடுக்குதுங்க? ஒரு அலங்காரத்தை கொடுக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை எந்த வேலையில் காரியத்தில் கர்த்தர் வைத்திருந்தாலும், அப்போ கடந்த வாரத்தினுடைய செய்திகளில் கடந்த 1ஆம் தேதி நம்ம தியானித்த செய்தியின்படி வனாந்திரத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவங்களுக்கு ஒரு வேலையை வைக்கல. ஆனால் கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்த போது கர்த்தர் அவர்களை என்ன விதமான ஒரு நிலைக்குள்ளே கொண்டு போகிறாரு? நீங்கள் நிலத்தை உழுது விதைச்சு அறுவடை பண்ணி பயிரெல்லாம் என்ன பண்ணுங்க, விவசாயம் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரயாசப்பட்டு வாழுங்கள். அந்த ஒரு மெத்தடுக்குள்ளே தான் கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார். அப்போது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல போய் நீ பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் நீ ஆசீர்வாதத்தை பெறும்போது தயவுசெய்து எப்படி சொல்லிடாத, இதெல்லாம் என்னுடைய கையின் பிரயாசம், நான் உழைத்தது, நான் மேற்கொண்டது அப்படின்லாம் மாத்திரம் தயவுசெய்து என்ன பண்ணிடாத, சொல்லாத. உன்னை வனாந்திரத்தில் வழிநடத்தின தேவன் உனக்கு எப்படி ஆண்டவராயிருந்து போஷித்தாரோ அவரே தான் இன்றைக்கும் உன்னை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், போஷித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஆண்டவர் கொண்டு வர்றார். அப்போ வேதவசனம் நமக்கு கற்பிக்கிற முதல் ஆலோசனை என்னவென்றால் 2 தீமோத்தேயு 2:10 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்திருந்து? கீழ்ப்படிந்திருந்து. அப்போ ஏன் இந்த எல்லாவற்றையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம படித்து கொண்டே போகும்போது 10வது வசனத்திலேருந்து 10வது வசனத்தை படிச்சுட்டு அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்போ தான் நமக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றுக்கும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்த சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கும்படி என்ன சொல்லு இது சர்ச்சு சொல்ல வேண்டிய புத்தி. அது பாஸ்டர் ஓன் வேலை என்ன, சர்ச்சுக்கு வர்றதை பற்றி கேளு, வர போகிற காரியங்களை கேளு. மற்றபடி இது வேலைங்கிறது எங்கள் இதோட சம்மந்தப்பட்டது, டிபார்ட்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டது. இதுக்கெல்லாம் யார் புத்தி சொல்ல உடனே ஆண்டவர் கூப்பிட்டாரு அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா சொல்லி எது சொல்லியிருக்குது? வேதம் சொல்லியிருக்குது. அடுத்த வசனம் படிக்க, ஏனென்றில் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். புத்தி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது பின்னால்? ஒரு காரணம். ஏனெனில்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும். ஏன் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாரு? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களா என்ன பண்ணி ஜீவனம் பண்ணி. இது ஆங்கில வேதாகமம் அழகாக சொல்லுகிறது, we should live soberly, righteously and godly in this present world. என்ன வேர்ல்டு? ஃபியூச்சர் வேர்ல்டு வேற, அது நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற உலகம். ஆனால் ப்ரெசண்ட் வேர்ல்டு எந்த உலகம்? இப்பொழுது நாசியிலே சுவாசத்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் காத்திருக்கும்படி நமக்கு என்ன செய்து போதிக்கிறது. ஏன் போதிக்குது அப்படின்னா, வரும்போது கர்த்தர் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, கொண்டு வர்றார். அப்போ ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவபக்தியான காரியம். அப்போ பக்திக்கு முரணான பக்தி என்பது ஏதோ ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க வெளி உலகத்தில். அப்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்திலையும் உத்தமமாய் நேர்மையாய் நடப்பதும் என் பக்தியினுடைய ஒரு அடக்கம்.
காலையில் ஃபுல்லாக நல்லா 10 அதிகாரம் வாசித்து நல்ல பிள்ளை மாதிரி காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு முழங்காலில் நின்று 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு போகிறேன். எத்தனை அதிகாரம் படிச்சிருக்க? 10 அதிகாரம் படித்து 1 மணி நேரம் நெடு முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி குளித்து சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆஃபீஸுக்கு நுழையும் போது மணி 9 மணி. ஆஃபீஸுக்கு தெரியாமல் அன்றைக்கி 9:30 மணிக்கு நுழைஞ்சிட்டேன். டைம் என்ன எழுதணும்? 9:30 எழுதணும். நீ 9 எழுதுனா என்ன ஆச்சு? காலைல படித்த பைபிளுக்கும் ஜபத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அது வீட்டில் பண்ண வேத வாசிப்பும் ஜபமும் டெக்ஸ்ட் புக்கு. இப்போ நீ உள்ளே நுழையும் போது உனக்கு ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கலை நீ தோத்துட்டேன்னா உங்கள் ஜபமும் என்னுடைய ஜபமும் உங்கள் வேத வாசிப்பும் என்னுடைய வேத வாசிப்பும் குப்பையில் தூக்கி எறியப்படுவது குப்பைக்கு சமானம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காட்ட வேண்டிய அந்த ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி எதோடு சம்மந்தப்பட்டதுங்க? நம்முடைய பக்தியோடு கூட நமக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க, நமக்கு ஹைக்கு கொடுக்குறாங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு எல்லாவற்றை கவனித்து கொடுக்கிற பலனளிக்கிற எஜமானன் அவன் கூட ஏமாத்துவான். யார் ஏமாத்துவான்? சில நேரத்தில் சில நிறுவனங்கள் ஏமாத்துது, நிறைய ஏமாத்துது. சம்பளம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவான் தெரியுங்களா? 40,000 ரூபா சம்பளம் இருந்துச்சுன்னா 40,000 ரூபாய்க்கு வவுச்சரில் கையெழுத்து வாங்கிட்டு கையில் எவ்வளோ கொடுப்பான்? 25,000 ரூபா கொடுப்பான். நடக்குதா இல்லையா? மிச்சம் 15,000 என்னன்னா சுவாகா அப்படின்ட்டு போயிடுறான் அவன். ஏன்னா அக்கார்டிங் டு த லேபர் லா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை செய்தானா அதுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும். எது சொல்லியிருக்குதுங்க? லேபர் லா சொல்லுது, சட்டம் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்துக்கு திடீர்னு சில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேபர் ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்க வந்துடுவாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் வந்துடுவானுங்க. அப்போ வரும்போது ஆளுங்களை காப்பாற்றுறதுக்காக நான் ஒரு டெக்ஸ்டைல்ஸில் அப்படி தான் இருந்தேன். துணியெல்லாம் பரபரப்பாக வாங்கிட்டு இருந்தோம். அப்போது அந்த டைம் தான் அந்த சைல்டு லேபருக்குரிய அமெண்ட்மெண்ட் வந்த டைம். அது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜீப் அப்படி ஓரமாக நின்றுச்சு. அந்த முதலாளி அப்படியே கண்ணை காட்டார். ஒரு 10 பசங்க அப்படியே பின் கதவை திறந்து ஓடி போயிடுச்சு வெளியே. உள்ள இருந்த ஆளுங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் நின்னாங்க. ஏன் வந்தவன் சைல்டு லேபரில் பிடிச்சானா வச்சு மெமோ எங்கே எழுதிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயம். ஏன்னா எழுதுறான்றதை விட எழுத போகிறவனுக்கு பெரிய லஞ்சத்தை கொடுத்து காப்பாற்றணுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய செலவு இருக்குது. அந்த செலவுலேருந்து காப்பாற்றுறது அவர் என்ன அடித்தார்? இப்போ கண்ணடிச்சு வெளியே துரத்துனது. அப்போது இன்றைக்கி சுற்றிலும் நம்மை சுற்றிலும் அப்போ பாருங்கள், ஒரு மனிதன் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு சரியான ஒரு இதை கொடுக்காம அதை குறைச்சி ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நாமளும் ஜெபம் பண்ணுறோம் கண்ணீரோட. ஆண்டவருடைய வேத வசனம் லேவியர் ஆகமத்தில் அழகாக சொல்லுகிறது, உன்னிடத்தில் வேலை செய்கிறவருடைய கூலி சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்பதாக அவன் கையில் போய் என்ன பண்ணிடணும்? சேர்ந்துடணும். ஆண்டவர் கூலி செட்டில் பண்ணுறதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் அழகாக எழுதி சொன்னார். ஒருவனை காலையில் ஆண்டவர் வர வச்சார், ஒருத்தரை மத்தியானம் வர வச்சார், ஒருத்தரை சாயங்காலம் வர வச்சார். ஆனால் ஒரு பணத்துக்கு தான் ஆண்டவர் சம்மதிச்சார். ஆனால் சம்பளத்தை கொடுக்கும்போது கர்த்தர் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் என்ன செய்கிறாருங்க? கொடுக்குறார். அப்போது காலையிலிருந்து வேலை செய்தவன் என்ன நினச்சான்? இன்னும் நமக்கு ஏதாவது கூடுதலாக எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு நினச்சி எதிர்பார்க்குறான். அப்போ அவன் சோர்த்து போகிறான். என்ன ஆண்டவரே, வந்து 1 மணி நேரம் தான் வேலை செய்கிறான், அவனுக்கு நீ ஒரு பணம் கொடுத்துருக்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட எவ்வளோ பேசுனதை நான் என்ன செஞ்சிட்டேன்? கொடுத்துட்டேன் இல்லையா? அதனால் நீ சந்தோஷமாக போ. 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கு அதே சம்பளத்தை கொடுக்கறது என்னுடைய நல்ல இருதயம்ப்பா. நீ அதையே பேஜார்பட்டு இருக்க, நீ போ வேலையை பார்த்துட்டு. நீ உழைத்த உழைப்புக்கு என்ன வேண்டுமோ அதை நான் என்ன செஞ்சாச்சு? கொடுத்தாச்சு. அப்போ ஆண்டவருடைய லேபர் சிஸ்டம் இப்படி இருக்குது, உலகத்தில் இப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்குது. அப்போது இன்றைக்கி எல்லா இடங்களிலேயும் பெரிய பெரிய கார்ப்பரேட் செக்டார்லேருந்து இந்த மாதிரி ஒரு கள்ளத்தனமான ஒரு செயல்பாடுகள் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இன்றைக்கி நமக்கு ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? இப்படி பண்ணும்போது அவங்களுக்குள்ள
உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னும் போது ஒரு வெறுப்பு என்ன செய்யுதுங்க, உண்டாகிறது. அப்போ அந்த கோபத்தை அவங்க என்ன பண்ண முடியல. இப்போ அந்த டிரைவருங்க கூட நல்ல சம்பளம் கொடுத்து டிரைவரை விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீட் பிரேக்கரில் மெதுவாக ஏறி இறங்குவாங்க. ஒழுங்காக சம்பளம் கொடுக்காதனால அந்த கோபத்தில் என்ன பண்ணுறான், குண்டுலும் குழியிலையும் போட்டு தங்க புங்குன்னு போட்டு. அப்போ தேவனுடைய வசனம் நமக்கு என்ன கற்பிக்கிறது என்று சொன்னால், நமக்கு எல்லாவற்றிலேயும் பலனளிக்கிற தேவன் ஒருத்தர் என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். அப்போ நமக்கு நம்மளை ப்ரொமோட் பண்ணுகிறவர், நம்மளை உயர்த்துகிறவர். நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணி அவன் முன்னாடி உங்களுடைய உத்தமத்தை, இன்டெகிரிட்டியை, நீங்கள் ஆனஸ்டியை நீங்கள் காண்பிக்க முயற்சித்தாலும் அவன் உங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை என்ன தெரியுமா, உங்கள் மேலே இன்னும் வேலை சுமையை தான் வைப்பான ஒழிய அதுக்கேற்ற கூலியும் பலன் என்ன பண்ண மாட்டான், கொடுக்க மாட்டான். அப்போ வேதவசனம் கற்பிக்கிறபடி நமக்கு தேவன் பலனளிக்கிறவர் என்கிற சிந்தையோடு நம்ம வேலை செய்தானா, கர்த்தர் இந்த ஒரு நிலையில் நம்ம கஷ்டப்படுறோன்ற போது பார்த்துட்டே இருப்பார். நம்ம பிள்ளை கஷ்டப்படுறானோன்னா கர்த்தர் வேற ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி நம்மளை அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிடுவார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய அன்னைக்கு ஒரு வாசகம் ஒன்று படித்தேன். கர்த்தர் ஒரு கதவை அடைக்கிறார் என்று சொன்னால் இதை விட சிறப்பான ஒரு வாசல் நமக்காக என்ன செய்திருக்கிறது, திறந்திருக்கிறது. ஆமென். அப்போ இது மேலே ஒரு நம்மை நடத்துகிறவர்கள் மீது, நம்மை வேலைக்கு அமர்த்தியவர்கள் மீது உள்ள கோபத்தினால நாம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மட்டமாக செய்யாமல் ஒரு மாதிரி தொய்வோடு செய்யாதபடி நமக்கு பலனளிக்கிறவர் தேவன் என்கிற இருதயத்தின் எண்ணத்தோடு கூட எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணுங்க. இன்னைக்கு அந்த ஹானஸ்டி மாத்திரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம நாடெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, சொர்க்கம் மாதிரி இருக்கும். இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். தனியார் நிறுவனங்களில் குறை வழியில் காலை வச்சு என்ன செய்கிறான், மிதிக்கிறான். அதாவது அவன் மிரட்டுறான், நீ கொடு, நீ செய்கிறியா இல்லை பேப்பர் கொடுத்துருவான்மா. நீங்கள் ரொம்பலாம் ஏமாற்ற முடியாதுங்க. ரொம்பலாம் அவனை இந்த பாஸ்டில் டபாய்க்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நான் கூட அன்றைக்கி கூட சொன்னேன், எனக்கு ஏதாவது ஆண்டவர் ஒரு சின்ன பிடிமான எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துருந்தான்னா, நான் இந்த விசுவாசிங்க அவ்வளோ பேரையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 100% வர வச்சிருவேன். ஒன்றும் பண்ண முடியலையே, வாங்க வாங்கன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன வச்சுருவான், செக்கு வச்சுருவான். இல்லை காலையில் போகும்போது பேப்பரை தூக்கி கையில் நீட்டிட்டான், நீ குட் பை ராஜா வீட்டுக்கு போயிட்டு வேணான்னு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். அப்போது இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வாழ்க்கை முறைக்குள்ளே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன கற்பிக்கிறது என்று சொன்னால், எங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க. அப்போ அந்த கீழ்ப்படிதலை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நிமித்தம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் காட். ஏன்னா எந்த ஒரு ஆளுகையும் தேவன் இல்லாமல் என்ன செய்யறதில்லை, ஏற்படுறதில்லை. நீங்கள் போகிற ஒரு அலுவலகத்தில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒரு துப்பாக்கியோடு நின்றுக்கிட்டு நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்டானா, நீங்கள் யாராக வேணா இருங்க, கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லி ஆகணும், அந்த இடத்துக்கு அவன் தான் ராஜா. அவங்ககிட்ட போய் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமாடா நிற்க விட்டுருவான் வெளியே. இந்த முந்தி நாங்கள் விமான நிலையங்கள் விமானத்தில் அதிகமாக பயணம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் தான் உள்ளே இருந்தது. ஐயோ, அந்த உள்ளே வர விஐபிசிங்க பண்ணுற அட்ராசிட்டி தாங்கவே முடியாது, மதிக்கவே மாட்டானுங்க. பார்த்தா இந்திக்காரனை போட்டு விட்டாங்க இப்போ ஃபுல்லாக. அவன் யாருமே அச்சா ஓப்பன் கார, நான் யார் தெரியுமா, நான் அவர் தெரியுமா, நீ எவராக இருந்தா நிற்க விட்டுருவான் ஓரமாக. ஏன்னா இவனுக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. நம்ம ஊர் ஒருத்தர் மினிஸ்டர் போயிட்டு நான் லேப்டாப் எடுக்க மாட்டேன், நீ எடுத்தால் தான் வெளியே போக முடியும்ட்டான், நிற்க விட்டான். அவனை என்ன நம்ம போராடி பார்க்குறான். நான்லாம் போயிட்டு அந்த பக்கம், உனக்கு வேணும்டா நீ நில்லு, இங்கேயே கொஞ்சம் நேரம் நில்லுட்டு வா. என்னன்னா அந்த தானுங்கிற அந்த திமிரு, அவன் பட்டயத்தை விருதாவாய் பிடித்திருக்க முடியலை. ஸோ we have to respect and honor every authority because of God. தேவன் நிமித்தம் எல்லா அதிகாரத்துக்கும் என்ன செய்யணும். ஆமாம், நீங்கள் மோடிஜி ஆள்றாருன்னா அது கர்த்தர் ஏற்படுத்தின அதிகாரம். ஸ்டாலின் ஆள்றாரு, அவங்க ஊழல் செய்கிறாங்க, ஊழல் செய்யலை, அவங்களோட ஐடியாலஜி அது வேறு, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த அதிகாரம் ஒன்று இருக்குதா, கர்த்தர் நிமித்தம். We have to respect that.
அப்போ ஆண்டவர் ஏற்படுத்தின அதிபருக்கும் பிரதமருக்கும் எல்லாருக்கும் எப்படி நம்ம பயப்படுறோமோ அதுபோல வேதவசனம் இங்கே சொல்லுகிறது, உங்களுக்கு எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன செய்து கீழ்ப்படிந்து. அடுத்து சொல்றது என்ன, பேசாமல், எதிர்த்து பேசாமல். அப்போ எதிர்த்தே பேசக்கூடாதாங்க. அவன் அநியாயமா பண்றானுங்க. இல்லை வேதம் சொல்லுதியா, நீ என்ன செய்யாத, அவனுக்கு எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் என்ன உண்டாக, பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும். அடுத்தது சொல்றார், என்ன செய்யாமல் இருந்து. ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு கொடுக்குற அந்த பணியில் ஏதாவது சில லூப் ஹோல்ஸ் கிடைக்கும்போது என்ன புத்தி வந்துடுதுங்க, அந்த அண்டர் த டேபிள் ஏதாவது களவாடலாமா, எடுக்கலாமா, கொண்டுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதை செய்யக்கூடாது. ஹானஸ்டி வேணும் நமக்கு சகல விதத்திலும். எல்லாரும் சொல்லுங்க, நல்லுண்மையை காண்பீங்க. அதனால் ஆண்டவர் சொல்ற, உண்மையுள்ள மனுஷன்தான். அப்போ நீ கொடுக்குற தசம பாகத்திலும் காணிக்கல உண்மையை காண்பிச்சுட்டு அங்கே உண்மை இல்லாமல் இருந்தனா அந்த உண்மையற்ற செயலும் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு பிரச்சனையாக அமையும் என்பதை மறந்து போகாதே. So we don't have a right to cheat anybody's life. யாருடைய வாழ்க்கையையும் ஏமாற்றுகிறதற்கு நமக்கு என்ன கிடையாது. அப்போ அவன் என்ன ஏமாத்துறான் அதை கர்த்தர் பார்த்துக்குவார். நீ செய்த உண்மை, உன்னுடைய உண்மைக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் உன்னுடைய பிரயாசத்துக்கும் தக்க பலன் கர்த்தரால் எனக்கு நிச்சயம் வேற ஏதாவது ஒரு வழியில் வந்து சேரும். அந்த ஒரு ஐடியாவை மைண்டுக்குள்ள ஏற்றிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம சந்தோஷமா ஓடிடலாம். அப்போ ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு கற்பிக்கிற முதலாவது காரியம், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லா உண்மையை காட்ட வேண்டும். அப்போ நம்ம வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் நம்மளை கொஸ்டின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும், நீங்கள் ஒரு சுய தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு எஜமானன் யாருன்னா உங்களை வேலைக்கு எவன் அமர்த்தியிருக்கிறான்னு அவன் தான் உங்களுக்கு பாஸு. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களை எந்த வேலைக்காக அமர்த்தி இருக்கிறானோ அந்த வேலைக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணணுங்க, உண்மையாக செய்யணும். எனக்கு இந்த வீட்டில் நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு யாராவது ஆட்கள்லாம் வருவாங்க, நான் ரொம்ப வாட்ச் பண்ணுவேன்ல. அவன் ஒழுங்காக செஞ்சிட்டானா நான் நல்ல ஜெனரஸாக டிப்பு கொடுத்து அனுப்புவேன். டிப்ஸு அவன் கோக்கு மாங்கு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு உட்கார வச்சு அவனுக்கு கொஞ்சம் புத்திமதியெல்லாம் சொல்லி சூடாக ஒரு காப்பி போட்டு, நீ இப்படி செய்தி அது உனக்கு நல்லா இருக்கா, உனக்கு ஒரு ஹானஸ்ட்டாக செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்புறம் டிப்ஸ். அவன் அப்படியே வெக்கி கூனி குறுக்கிடுவான். அவனை சும்மா அனுப்பக்கூடாது. அவனை உட்கார வச்சு அவன் மண்டையில் நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி தான் என்ன செய்யணும், அனுப்பணும். அப்போது இந்த மாதிரி ஒரு ஒழுக்க நெறிகள் இன்றைக்கு இதெல்லாம் வந்து எங்கே போதிக்கப்படணும் தெரியுங்களா? ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுக்கணும். சிரிக்கிறீங்களா, அமைதியாக இருக்கீங்களா? அப்போ மோசே குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 3:2 வாசிக்கிறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு எப்படி இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் அதை தான் சொல்ற, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உன்னை எதில் வைப்பண்டா. அப்போது ஒரு மனிதனுடைய லைஃப்னுடைய எஸ்கலேஷன் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உன்னுடைய உழைப்பில் உன்னுடைய பிரயாசத்திலெல்லாம் கிடையாது, நீ காட்டுகிற உத்தமத்திலும் நேர்மையிலும் தான் அது இருக்கிறது. இதை காண்கிற தேவன் உன்னை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். அதாவது சில பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன், பெரிய பெரிய சம்பளத்தில் பெரிய பதவியில் இருந்து குடும்பமே ஒன்றுமே இல்லாமல் போன சகதிகளெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு சில மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண வேலையில் இருப்பாங்க. அவர் ஒரு பேங்க்கில் ஒரு சின்ன அலுவலராக இருப்பார், மனைவி ஒரு டீச்சராக இருப்பாங்க. ஆனால் அவ்வளவு நேர்மையாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவ்வளவு ஹானஸ்டாக அவர் இருக்கிறத வச்சு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்த பின்பு பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வச்சுருப்பார். நாங்கள் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணும்போது நான் சில மனிதர்களோடு உரையாடல் செய்கிறதுக்கான சில இது கிடைக்கும். இப்போல்லாம் சொல்லுவாங்க, சார் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், தென் மாவட்டத்தில் நல்லா ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் சார், நான் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு என்னை செகண்ட் கிரேட் படிக்க வச்சு என்னை ஸ்கூல் வாத்தியார் ஆக்கினார் சார், நான் இப்படியோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை படிக்க வச்சேன் சார், இன்றைக்கி பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா இருக்காங்க சார். அவங்க அப்படியே சொல்லும்போதே கண்ணெல்லாம் என்ன செய்யும்,
கலங்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்புக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் கர்த்தர் உயர்வை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் ஒவ்வொருவருடைய ஜீவியத்தில் அப்போ நம்ம வாங்குற காசுக்கு உழைச்சா அது ஆசீர்வாதம், உழைக்காம வாங்கணும்னா அது சாபம். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, வேலை செய்ய மனதில்லாத இருக்கிறவன் அதான் சொல்லுவாங்க தமிழில் ஒன்று, உடம்பு நோகாமல் நோம்பு கஞ்சி குடிக்குதுன்னு. சிலர் இதே பொழப்பாகவே இருப்பான். எங்கே போனால் ஓசியில் சாப்பாடு கிடைக்கும், எங்கே போனால் ஓசியில் டீ கிடைக்கும், எங்கே போனால் ஓசியில் அது கிடைக்கும். இந்த ஓசியிலேயே வாழ்வான் சில பேர். எப்பா இதுக்கு நீ என்ன உழைப்பை கொடுத்த, நீ என்ன செய்த, என்ன பிரயாசப்பட்ட, நோ ரிசல்ட். அப்போ ஆண்டவருடைய வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இன்னும் வலுவாக எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயம் 1 வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு. நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒழுங்கா இல்லைன்னு வைங்களேன், எது கரெக்டாக எது இடிக்குதுங்க, தேவனுடைய நாமமும் உபதேசமும் எது பண்ணப்படுகிறது, தூஷிக்கப்படுகிற. அதாவது பச்சையை கேட்பான், என்ன பயில் படிக்கிற, என்ன கிறிஸ்தவன், என்ன கோயிலுக்கு போகிற, இப்படி தான் பண்ணுறதா அப்படின்னு தன்னை முடிஞ்சு போச்சு. அப்போது நாம் இருக்கிற இடத்துல நாம் காட்டுகிற அந்த பக்திக்கான வைராக்கியம், இவை எல்லாவற்றினுடைய பிரதிபலிப்பு நாம் நடந்து கொள்ளுகிறதின் மூலம் அது வெளிப்படும் போது எது மகிமைப்படுதுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. ஹல்லேலூயா. அடுத்ததாக வேதவசனம் சொல்லுகிறது, வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரராக என்ன செய்ய கடவர்கள், என்ன கடவர்கள். they are worthy for all honor. இப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு ஸ்டெப்பு மேலே சொல்றார். சிலருக்கு எஜமான்களாக இருக்கிறவங்க ஆண்டவர் அறியாதவங்க அவிசுவாசிகள் ஏற்படலாம். ஆனால் சிலருக்கு பை லக்கு யார் மாட்டிக்கிடுவா, ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டவர் அறிந்த ஒரு மனுஷன் மாட்டிக்கிடுவான். அப்போ அவனை, அந்த எஜமானனை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு ஒரு வசனம் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 6:2 அதில் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள். யாரு? விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள். தங்கள் எஜமான்கள் யாரா இருக்கிறபடினாலே சகோதரர். எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி, ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் தான் நடத்துகிறார். அங்கே வர்ற எல்லாரும் குட் மார்னிங் சார்னுவான். அங்கே 2-3 பிலீவர்ஸ் வேலை செய்கிறாங்க. அவங்க தான் முதலாளியை பிரைஸ் அலாட் பிரதர்னுவாங்க. வித்தியாசம் இருக்குது இல்லை இதுக்கு அதுக்கும். அவங்க கூட இருக்கிறாங்க கேட்குறான், நீ என்ன அவர் பிரதர்ன்ற. ஆமாம், கிறிஸ்துவுக்குள்ள அவர் யார் எனக்கு பிரதரு. அவங்களும் கூப்பிடும்போது டேலாம் சொல்ல மாட்டாங்க, வாங்க பிரதர்னுவாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த ஒரு ஐக்கியம் இருக்குது பாருங்க, அவ்வளவு அற்புதமான ஒரு ஐக்கியம். அப்போ அந்த எஜமானன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இவங்களை நம்பி என்ன பண்ணிட்டு போவார், டே நான் போகிறேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு முழு நிர்வாகத்தின் காரியங்களை ஒப்படைச்சிட்டு அவ்வளோ தைரியமாக போவாங்க. அப்போ விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை என்ன பண்ணாமல், அசட்டை பண்ணாமல், நல்வேலையில் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளுக்கும் பிரியமாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு இன்னும் என்ன செய்ய கடவர்கள், அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். மற்றவங்களுக்கெல்லாம் 5 மணிக்கு நீங்கள் கையை கழுவுறீங்கன்னா, இல்லை அவர் நம்ம பிரதர்ப்பா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வோம்ப்பா, இருந்து நல்லா சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டு போவோம்ப்பா அப்படின்னு நம்ம செய்கிற அந்த காரியத்தை எது கற்பிக்கிறது, வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இந்தப்படியே போதித்து புத்தி சொல்லு. இதெல்லாம் எதில் வர வேண்டிய விஷயமாகி போச்சு. இப்போ போதனையிலையும் புத்தி சொல்லுதலையும் இது சபையில் பேசப்பட ஒரு வேண்டிய விஷயமா மாறிடுச்சு. சரி, ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளிலே காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு தான் ஏதோ பொருளாதார நெருக்கடியில் ஒரு மாதிரி இப்படி இருக்கிறான், நல்ல சம்பளம் வாங்குறவன்னு அதே தப்பு வேலையை தான் செய்கிறான். நீங்கள் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்க, எங்கே இருந்தாலும்
அந்த ஒரு உத்தமம் நேர்மை இருக்கணுங்க. நீ ஒரு கடையில் வேலை செய்கிறியா, ஒரு வீட்டில் வேலை செய்கிறியா, அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறியா, மருத்துவராக இருக்கிறியா, பேங்க்கில் வேலை செய்கிறியா, என்ன ப்ரொஃபஷனில் இருங்க, என்ன வேலைனாலும் செய்யுங்க, கர்த்தர் தந்த வேலை எனக்கு எஜமானன் பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா வேலையை கரெக்டாக நீங்கள் செய்வீங்க. ஹானஸ்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எபேசியர் 6:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வேலைக்காரருக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு கபடற்ற மனதோடு, கன்னிங்னஸ் இருக்கக்கூடாது, இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாதுங்க, கன்னிங்னஸ் இல்லாமல் பயத்தோடு நடுக்கத்தோடு உத்தமத்தோடு கூட நாம் என்ன செய்யணுங்க, வேலை செய்யணும். அடுத்த வசனம் ரொம்ப ஒரு முப்பாட்டமான வாயின்ட்டை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு, எல்லாரும் சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு, நான் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். பிரசங்கம் பண்றவங்க மாத்திரம் இல்லை, நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க, வேலை செய்கிற இடத்திலே உனக்கு ஒரு எஜமானன் பெரியவர் இருக்கிறதுனாலே நீ வேலை செய்கிற களத்திலே, இடத்திலே, ஸ்தானத்திலே, பொறுப்பிலே நீ கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருக்கிறாய் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கிறிஸ்துவின் ஊழியக்காரர்னா வெறும் பிரசங்கம் பண்றவங்க நினைக்கக்கூடாது. ஹலோ, இருக்கீங்களா? அன்னைக்கு காலையில் கையை வைக்கும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு எஜமானனாக இருக்கிறீர், நீர் தான் எனக்கு படி அளக்கிற ஒரு ஆண்டவரே. ஆண்டவர் உன்னுடைய உழைப்பினுடைய உத்தமத்தை அறிஞ்சார்னு வச்சுக்கோங்களேன், கடின இருதயம் உள்ள மனுஷனுடைய இருதயத்திலும் கர்த்தர் நமக்காக பேசி நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தேவனுடைய ஆலயத்தை கட்ட யாருடைய இருதயத்தில் ஏவப்பட்டது? கோரேஷனுடைய இருதயம். அவன் யாருங்க? அவனுக்கு ஆலயத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதாவது ஆண்டவர் ஏவி பார்ப்பாரு, ஏவுதலுக்கு அவன் சிக்கில் படியிலன்னு மிரட்டி பார்த்துருவாரு. லாபான் ஏமாத்திக்கிட்டே இருந்தான். யார? மருமகனை. கடைசியில் ஒரு ஆத்திரத்தில் அப்படி கிளம்பும் போது பிடிச்சிட்டார்ல, அவங்ககிட்ட நல்லதை தவிர்த்து ஒன்றும் பேசக்கூடாது. புரியுதா? அவன் உண்மையிலேயே அந்த என்கவுண்டரில் ஆடி போயிருப்பான். யாரு? அவன் யாக்கோபு சொல்கிறான், உங்கள் அப்பா சரியான ப்ராடாக இருக்கான், சும்மா சம்பளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கான், பொண்டாட்டிக்கிட்ட கரிச்சு கொட்டுறான் ராத்திரியெல்லாம். அவன் தலையெழுத்து அவனுக்கு அந்த மாதிரி ஒரு லூசு மாமனார் வந்து வாச்சிருக்காரு. அவன் என்ன பண்ணுறது? அவன் மேலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இவனுக்கு எல்லாமே எதுவாக முடியுது? ஃபேவராக முடியுது. அப்போ இவனுக்கு எதெல்லாம் ஃபேவராக இருக்குதோ அதெல்லாம் என்னதுன்றான், மாற்றி 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 எதை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். சம்பளம் யாரையான லூஸாக இருப்பான் முழங்குதுவேன், இவங்கிட்ட எதுக்கு நான் வந்து பொண்ணு எடுத்தோன்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அதான் ராத்திரியோட ராத்திரியாக சொல்லிக்காம கிளம்பிட்டான். ஆனால் அவன் பொண்ணு இருக்கிறா பாரு, அவங்க அப்பையும் ப்ராடுன்னு அதுக்கும் நல்லா தெரியும். போகிறதுக்கு முன்னாடி என் புருஷனை நீ ஆட்டையை போட்ட இங்கே வாடா உனக்கு நான் ஆட்டையை போகிறேன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் களவாடிச்சு. ஆனால் கர்த்தர் அதில் ஒரு துரும்பு கூட எடுத்துக்கொண்டு போக அனுமதிக்கலை. அவைகள் எல்லாம் கர்வாலி மரத்துக்கு கீழே புதைக்கப்பட்டது. காரணம், நீதிமானுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அப்போ அவன் என்னதான் மாற்ற முயற்சித்தாலும் யாக்கோபின் மேல் இருந்த விசேஷித்த கரை யார் மேலே இல்லைங்க? லாபான் மேலே இல்லை. இதுதான் ஆண்டவர் வித்தியாசத்தை என்ன செய்கிறாருங்க? காட்டுறார். அதனால வேதவசனம் சொல்ல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு. நம்மளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை கர்த்தர் ஏமாற்றப்படுவதற்கு ஒரு கால் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை அப்படி ஏமாத்துறது போல சிச்சுவேஷன் வந்தாலும் அது சரி, ஏதோ நடந்துருச்சு, ஆனால் அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாக தருவார். காரணம், தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறவர். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் எபேசியர் 6:6, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் எதுக்கு ஊழியம் செய்யாதீங்க? பார்வைக்கு. சும்மா, அதாவது சிலர் பார்த்த உடனே அப்படியே வேலை செய்கிற மாதிரி பண்ணுவான் பார்த்தீங்களா? அப்படி போன உடனே ஸ்பேனரை போட்டு அப்படி உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பான், இல்லை வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டு இருப்பான்.
மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் மனப்பூர்வமாக. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல இருதயம் வேணுங்க. வேலை செய்கிற இடத்துல நல்ல இருதயம் வேணும். நான் செய்கிற வேலையினால் அவன் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போய் என்ன செய்யுங்க, வேலை செய்யணும். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஆட்களெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவருடைய சித்தத்தின்படி கடைசியில் சொல்லுகிறார், எதன்படி செய்யுங்கள், தேவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை அழைத்திருக்கிற இந்த அழைப்பிலே நம்மை தேவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எபேசியர் நிருபம் 6வது அதிகாரத்தின் 7வது 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, 6 அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரிடத்தில் பலனை அடைவேன். அவன் ஏமாத்தினா ஏமாத்திட்டு போடான். கர்த்தர் சொல்றாரு, அடிமையானவனானாலும் சரி சுயாதீனமுள்ளவன் ஆனாலும் சரி அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலன் அடைவான். நாம் எல்லாரும் யாரால் அடைகிறவர்கள்? We are surrounded by the cheating people. ஏமாற்றப்படுகிறவர்களால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். அதனால வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல். யாருக்கென்று ஊழியம் செய்யாமல்? மனுஷருக்கென்று, கர்த்தருக்கென்று நல்ல மனதோடு என்ன செய்யுங்கள். ஏன்னா உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் யார்? தேவன் என்பதை அறிந்து, தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் என்று அறிந்து, நீங்கள் கர்த்தர் நிமித்தம் நல்ல மனதோடு கூட என்ன பண்ணுங்கள், ஊழியம் செய்யுங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலைக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போ வேலைக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனை சொன்ன அதே வேதம் அடுத்து எஜமான்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், எபேசியர் 6:9 சொல்லுகிறது, எஜமான்களே அப்படியே நீங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து எதை விட்டுருங்க, ஒற்றுங்க. அப்போ ஒரு நேர்மையான ஒரு நிலை அவசியம். லேவியர் நிருபம் 19வது அதிகாரத்தின் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று வாசிப்போம். லேவியராகமம் 19வது அதிகாரத்தின் 13வது வசனம், பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் என்ன செய்வாயாக, இருப்பாயாக. எங்க லேவியராகமம் இல்லையா பைபிள்ல? லேவியராகமம் 19:13, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் என்ன செய்யலாகாது, இருக்கலாகாது. அப்ப இருந்தா என்ன ஆகும்? சாபம். அன்னைக்கு செட்டில் பண்ண வேண்டியது என்ன பண்ணிடுங்க. ஆமா, எனக்கு 1ஆம் தேதி ஆச்சுன்னா டென்ஷன் ஆகிடும். பில்ஸ் ஒரு பக்கம் வரும், செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணுங்க, செட்டில் பண்ணணும். நமக்கு இருக்குதோ இல்லையோ செட்டில் பண்ண வேண்டியது என்ன பண்ணிடணும், செட்டில் பண்ணிடணும். அப்போ பிறனுடைய பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உபாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உபாகமம் 24:14 உன் சகோதரனிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை என்ன செய்யாக. நான் சொல்றேன் உங்களுக்கு, தயவுசெய்து யார்கிட்ட பேரம் பேசினாலும் பேரம் பேசுங்க. இந்த கூலி வேலை செய்யறவங்கிட்ட தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, பேரம் பேசாதீங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க, கூட கேட்கறத நீங்க கொடுக்குற ஏனாமா செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. உங்களால செய்ய முடியாது இல்ல? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இன்னைக்கு இந்த தேசத்தில் காணக்கூடிய ஒரு பெரிய அவல நிலை என்னன்னா, அந்த ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமல் என்ன செஞ்சிருச்சிங்க, போயிடுச்சு. சில நேரங்களில் உணவகங்களில் போய் நம்ம சாப்பிடும்போது அவன் வந்து சர்வ் பண்ணுறவன் நம்ம சர்வ் பண்ணுறான். ஆனால் இன்றைக்கி நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த உணவை அவன் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு பொருளாதார சக்தி இருக்குதான்னா அது பெரிய கேள்விக்குரியவ. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கலையா? ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்றீங்க, அந்த வாங்குற நீங்கள் சாப்பாடு ஒரு 150 ரூபா இருக்குதுன்னு வைங்களேன், வாங்கி ஒரு பிரியாணி என்னத்தையும் வாங்கி தின்னுறீங்க. அவன் கொண்டாந்து ஒருத்தன் பாவம் போல் விட்டுட்டு போகிறான்.
ஆனால் உண்மையிலேயே அவனை கூப்பிட்டு, எப்பா இதெல்லாம் நீ சாப்பிட்ருக்கானா? சார் இதெல்லாம் மற்றவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து தான் சார் பழக்கம், இதெல்லாம் ருசி கூட என்ன செஞ்சது கிடையாதுங்க, பார்த்தது கிடையாது சார். ஏன்னா இதை கூடக்கூடிய, அப்போ நீ என்னப்பா சாப்பிடுவேன்? இந்த வீட்டிலேருந்து டப்பாவில் கட்டிட்டு வந்திருக்கிறேன் சார். ஆனால் மேலை நாடுகள் அப்படி கிடையாது. அவன் செய்கிற வேலைக்குரிய கூலி இருக்கிறதுனால அவன் எங்கே வேலை செய்கிறானோ அந்த இடத்தில் உள்ளதை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவனுடைய பொருளாதார சக்தி இருக்குது. அந்த நிறுவனத்தை நடத்துகிற ஓனரும் காரில் வர, வேலை செய்கிறவனு இதில் வரான், காரில் வரான். அந்த ஊரில் ஒரு நம்ம ஊர் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி மாதிரி அங்கேயும் முனிசிபாலிட்டிஸ் உண்டு. அங்கே வேலை செய்யக்கூடிய சாதாரண பணியாட்களும் அதே உணவகத்தில் வந்து சாப்பிட்றாங்க. அந்த ஊரினுடைய மேயரும் வந்து அங்கே தான் என்ன செய்கிறாரு, சாப்பிட்றாரு. ஒரே டேபிள் உட்காந்து சாப்பிட்றான். அந்த நாடு நல்லா இருக்குமா? இந்த நாடு நல்லா இருக்குமா? அவர் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கு கூட அவர் வீடு வாசலை ஏற்படுத்துகிறார் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றது, கர்த்தரை மாத்திரம் என்ன செய்யுங்க, நம்புங்க. அதே 24:15 சொல்றாரு அடுத்த வசனம், அவன் செய்கிற அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் நம்ம தம்பி ஒருத்தன் சொன்னான், 3 மாசமா சம்பளமே எல்லாம் வேலை செய்யறானா. என்னது 3 மாசம் என்னடா பண்றானுங்க அப்படின்னா, தரன்னு சொல்றாங்க அப்படின்றான், சிரிச்சிட்டே சொல்றான். அதை எனக்கு இதெல்லாம் வந்து என்னால் ஜீரணிக்க முடியல. அவன் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் ஏழையும் அதன் மேல் எப்படி இருக்கிறான், ஆவலா இருக்கிறான். அன்னைக்கு போய் அது செட்டில் ஆக வேண்டிய, அது கையில் வந்துடணும். அது என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு அவன் என்னுடைய இருதயம் என்ன செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா அதை வச்சு அவனுக்கு பல தேவைகள் இருக்குது, பல தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த ஏழையானவன் அந்த கூலியின் மேல் ஆவலா இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி உன்கிட்ட முறையிட மாட்டான். யார்கிட்ட முறையிடுவான்? கர்த்தரிடத்தில் முறையிடுவான். அது உனக்கு பாவமாக இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் உழைக்கிறான்னா உழைப்புக்கேற்ற பலன் எங்கே உழைப்பை கொடுக்கிறான்னு அங்கிருந்து வரணும். அப்போ அது வரலன்னும் போது முடிஞ்ச வரைக்கும் இங்கே கேட்டு பார்ப்போம். ஒன்றும் முடியலன்னா ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறான்ல, அவன் வடிக்கிற கண்ணீர் சும்மா போவாது. பாவம் சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பி ஹானஸ்ட். வாலிப பிள்ளைகளுக்கு நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறேன், நீ வாழ்க்கையில மேன்மை அடைய வேண்டுமானால் நேர்மையாக வாழ கற்றுக்கொள். எந்த நிலையிலே ஆண்டவர் உன்னை உயர்த்தினாலும், எந்த பொறுப்பை ஆண்டவர் உனக்கு கொடுத்தாலும், எந்த இடத்துல ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைத்தாலும், நான் உண்மையாக நேர்மையாக இருப்பேன் என்கிற ஒரு பிரதிஷ்டையோடு வாழ்வாயானால் உன்னுடைய உயர்வு நீ பணி செய்கிற இடத்தில் அல்ல, உன் உயர்வு தேவனால உண்டு என்பதை மறந்து போகாதே. வேதம் சொல்லுகிறது, அவர் எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து அவர் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்காரப்படுகிற தெய்வம். யோசேப்புக்கு அவ்வளவு பெரிய உயர்வை தேவன் கொடுத்ததுக்கு காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன காரியங்களில் அவன் எப்படி இருந்தான், உண்மையாய் இருந்தான். அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்போ இந்த கேட்டகரியில் நம்ம அப்படியே பார்த்துட்டு வரும்போது, தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிற ஆட்களை ஆண்டவர் எஜமான்களாக வச்சிருக்கிறாரா, வேலைக்காரராக வச்சிருக்கிறாரா? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் எஜமான்கள் அல்ல. அவர்களுக்கு எஜமானன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஜனத்துக்கு உண்பதாக தங்களை வேலைக்காரர்களாக நிறுத்தி இருக்கிறார்கள். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. நானானாலும் சரி, அப்பல்லோவானாலும் சரி, கேபாவானாலும் சரி, யாரானாலும் சரி, நாங்கள் எல்லாரும் யாருங்க? எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். நாங்கள்லாம் கொலீக்ஸுக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உடன் வேலையாட்கள், ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறோம். நாங்கள் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறோம். சொல்லுகிறான், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல நான் என்ன போட்டேன்? அஸ்திபாரம் போட்டேன். வேற ஒருத்தன் வந்து அதன் மேலே என்ன செய்கிறான்? கட்டுகிறான். அவனவன் கட்டுகிறது என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும்
கூடாது என்று சொல்லிட்டு கடைசியில் அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் என்னால், அவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் என்ன பெறுவான்? கூலியை பெறுவான். அப்போ கூலியை கொடுக்கிறவர் யார்? எஜமானனாகிய கிறிஸ்து. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் மெய்ப்பர்களானாலும் சரி, அவர்கள் எந்த ஸ்தானத்தில் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எஜமான்கள் அல்ல. அப்போ கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பனாக என்னை வைத்திருந்தால் நான் உங்களுக்கு எஜமானன் அல்ல, நான் உங்களுக்கு வேலைக்காரன். ஐ எம் யுவர் சர்வெண்ட். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை எப்படி நினைக்கணுமா? ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான். ஊழியக்காரர்களை எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்கு பைபிள்? நன்றாய் விசாரணை செய்கிறவர்கள், அப்புறம் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள். எதற்குரியவர்கள் அவர்கள்? ரெட்டிப்பான கணம்னா டபுள் ஹானர். அடுத்த வசனம் சொல்லுது, போரடிக்கிற மாட்டை என்ன செய்யாக. டபுள் ஹானர்னா என்னன்னா வெறும் பிரைஸ்லாட் சொல்லிட்டு போறது ஹானர்னு சொல்லலை. அவன் என்ன நிலையில் இருக்கிறான், அவன் சூழ்நிலை எப்படி இருக்குது, அவனுக்குரிய காரியத்தில் உன்னுடைய பங்கு நீ என்ன பண்ணணுங்கண்ண செய்யணும். இப்போ பெற்றோரை மதிக்கிறதுனா என்ன? அது பிறந்த நாளைக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்துட்டு பிறந்த நாளைக்கு ஒரு கேக், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்கிறதா? அது ஹானர் கிடையாது. அது ஏமாத்துற வேலை. அது அங்கே அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு இங்கே என்ன பண்ணுறானுங்களா, பேக்கரியில் ஆர்டர் பண்ணி, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரான். எது? கேக்க. பாட்டிக்கு 85 வயசு, தாத்தாவுக்கு 90 வயசு. அவ்வளோ பெரிய கேக்கை வச்சுருந்த தாத்தா பாட்டி என்ன பண்ணோம்? பாட்டிக்கு 350 சுகரு, தாத்தாவுக்கு 400 சுகர். அது முறைச்சி பார்த்துட்டு இதுவா ஹானரு? அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள எப்படி கவனிச்சுக்கிறோம், அவங்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறோம், அவங்கள எப்படி பராமரிக்கிறோம், இதுதான் ஹானர். இந்த பர்த்டேக்கு சும்மா இது வாங்கி கொடுக்குறது, கிறிஸ்மஸுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்குறது, அது ஹானர் கிடையாது. இது அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துறதுன்றது ஏதோ போய் அப்படி ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறது, அவருக்கு பர்த்டே வரும்போது ஸ்டேட்டஸில் ஹாப்பி பர்த்டே பாஸ்டர்னு போடுறது, அதெல்லாம் ஹானர் கிடையாது. வேதவசனம் என்ன சொல்லுதுன்றதை நல்லா கவனிங்க. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலைக்காரன், எங்களை என்னன்னு சொல்லியிருக்குன்னு சொன்ன ஏற்கனவே, நாங்கள் வேலைக்காரன். வேலைக்காரன் எதுக்கு பாத்திரவான்? கூலிக்கு பாத்திரவான். அப்போ ஆண்டவர் கூலி எங்கிருந்து கொடுப்பாரு? வேலை எங்கே செய்கிறேனோ அங்கேருந்து தான் கூலி கொடுப்பாரு. அப்போ கூலி கொடுக்குற, அப்போ நான் வேலைக்காரனா, எஜமானன்கள் யாரு? என் வேலையினாலே பலன் அடைகிற நீங்க தான் எனக்கு எஜமானன் மாதிரி. நீங்க தான் செட்டில் பண்ணணும், நீங்க தான் ஊழியக்காரர்களை தாங்கணும். ஆகவே தான் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தின் வேலையில எல்லா கோத்திரத்தாரை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது, லேவியனை குறித்து சொல்லும் போது இஸ்ரவேலன் மற்ற எல்லா 11 கோத்திரத்துக்கும் சொல்கிறார், நீ லேவியனை எந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சிடாத, மறந்துடாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் தேசத்தை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தார். யாரு கொடுக்கல? லேவியனுக்கு கொடுக்கல. அவனுக்கு ஆசாரிய ஊழியம், அவனுக்கு பலிபீடத்தில் படைக்கப்படுறதுல தான் அவனுக்கு பங்கு. அப்போ அந்த பங்கை அவன் எடுத்துக்கொள்ளனா, அதுக்குரிய உணவு நீ கொடுக்க வேண்டிய பங்கை கரெக்டாக கொடுத்தனா போக வேண்டியது தானே என்ன செய்யறோம், போயிடும். வேதவசனம் சொல்லுகிறது, போரடிக்கிற மாட்டை என்ன செய்யாயாக, வாய்க்கட்டாயாக, வேலையாள் தன் கூலிக்கு. அப்போ லேவியராகமத்தில், யாத்திராகமத்தில், உபாகமத்தில் வாஸ்த வசனத்தின்படி எந்த வேலைக்காரனும் தன்னுடைய தேவைக்கான ஒரு காரியம் சரியா அமையலைங்கிற ஒரு நிலையில் அவன் கண்ணீர் வடிக்கும் போது அது ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குது? பாவமாக இருக்குது. அது ரிட்டர்ன் அடிக்க தானே செய்யும். யோசிக்கணும். நான் பேசுகிறது அத்தனையும்
உங்கள் மேலே ஏதோ நிர்பந்திக்கிற ஒரு விஷயமா காரியங்களோ அல்ல. இவையெல்லாம் வேதத்தினுடைய சத்தியங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் என்ன சொல்லுகிறது? ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வருகிற நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் என்ன செய்தது? துருப்பிடித்தது. அவைகளுக்கு துரு உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறது? சாட்சி இடுகிறது. அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களில் எதை சேர்த்தீர்கள்? பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அடுத்து அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்றார்? இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரனுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடுங்கப்பட்டு என்ன பண்ணுது? கூலி கூக்குரலிடும். அநியாயமா கமிஷன் அடிக்கானே. அந்த காரியங்கள் என்ன செய்யுதுங்க? கூக்குரல் இடுகிறது. அறுத்தவனுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? வேதம் அழகா சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆதாரம் கொடுக்கிற தெய்வம் அவரு. அப்போ நம்ம யார் நமக்காக பிரயாசப்பட்டார்களோ, பிரயாசப்பட்டவனுக்குரிய பிரயாசத்துக்குரிய பலனை கொடுக்க நம்ம வச்சிருக்கும் போது நாம் செய்வது அநியாயம். அந்த அநியாயமான காரியம் தேவனுக்கு விரோதமாய் கூக்குரல் இருக்கிறது. அந்த மனுஷன் தன் கஷ்டத்தில், நெருக்கடியில், வேதனையில் அவன் செய்கிறதன் கூக்குரலானது தேவனுடைய செவிகளில் போய் படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இன்னொரு வாசகத்தை நான் உங்களுக்கு காண்பித்து காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். அதிலிருந்து தொடர்ச்சியா படிக்கும்போது வசனம் சொல்லுகிறது, இல்லை 1 கொரிந்தியர் 9:6 படிக்கும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கைத்தொழில் செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஏன்னா அந்த ஆரம்பகால சபை அப்போதான் குரோத் ஆகி வர்ற சபை, அதான் வளர்ச்சி அடைகிற ஒரு சபை. அந்த சூழ்நிலையின் மத்தியில் சபை எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை. அப்போ அவர்கள் தங்களுக்கு கிடைச்ச சில வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு அவங்க செய்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்த வசனத்தில் எழுதுகிறார், எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவம் பண்ணுவான். உங்கள் ஆஃபீஸில் பல்பு ஃபீஸ் போயிடுச்சு, உங்கள் சம்பளத்தில் வாங்கி பல்பு போடுவீங்களா? அது எரிச்சான்னா எரியப்பட்டான், நமக்கு என்ன? கம்பெனி வாங்கி என்ன செய்யட்டும்? போடட்டும். ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகி போச்சு உங்கள் ஆஃபீஸில், நீங்கள் வாங்கி போடுவீங்களா? ஏன்னா அதை எவனும் தன் சொந்த பணத்தை என்ன பண்ண மாட்டான்? செலவு பண்ணி எங்கேயும் என்ன பண்ண மாட்டான்? சேவகம் பண்ண மாட்டான். அடுத்து சொல்கிறார், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை புசியாமல் இருப்பான். திராட்சை தோட்டத்தை உண்டாக்குற, குலைகளை அறுத்து திராட்சை பழங்களை வியாபாரத்தில் கொண்டு போய் எங்கெங்கேயோ கொடுக்குறேன், அதில் நான் கொஞ்சம் பங்கை என்ன செய்ய முடியாதா? சாப்பிட முடியாதா? கட்டாயம் என்ன செய்வான்? இப்போ விவசாயம் பண்ணுறவன் என்னதான் நெல் அறுத்து அறுவடை பண்ணி விற்றாலும் கூட தன் வீட்டுக்குன்னு என்ன செய்ய மாட்டானா? ஏன்னா அது அவனுடைய பிரயாசத்தினுடைய பலன். அது அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஏவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாமல் இருப்பான். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனா? நியாய பிரமாணங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணலையா? சொல்லலையா? போரடிக்கிற மாட்டை என்ன கட்டாயாக? வாய் கட்டாயாக என்று மோசே பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது சொல்லிட்டு சொல்றாரு. உண்மையில் அந்த பிரமாணம் மோசே மாட்டுக்காக எழுதினாரு. நியாய பிரமாணத்துக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆனால் ஆண்டவர் அதுக்கும் ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கார் பைபிளில். நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். மிருக ஜீவன்லாம் காப்பாற்ற முடியலாம், தயவுசெய்து எங்கே கொடுத்துருங்க. வீட்டில் வாங்கி ஆடையோ மாடையோ வளர்த்திங்கன்னா வச்சு பராமரிக்கிறதுக்கான பலனும் சக்தியும் திறமையும் இருந்து அதை தீனி போட்டு நல்லா வளர்க்க முடிஞ்சால் வளங்க, இல்லைன்னா யார்கிட்டயா கொடுத்துருங்க. அதை கொடுமைப்படுத்தாதீங்க. ஏன்னா அதுக்கும் பைபிளில் வசனம் எழுதியிருக்குது. நீதிமான் தன் மிருக ஜீவனில் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். காப்பாற்ற தெரியலன்னா வேறு காப்பாற்றக்கூடியவங்ககிட்ட கையில் கொடுத்துடணும்.
கேட்குறாரு, தேவன் மாடுகளுக்காக கவலையாக இருக்கிறாரா? இல்லை நமக்காக தான் அதை சொல்கிறாரா? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தன் நம்புவதில் பங்கடைய வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்க வேண்டியதே. ஆகையால் இதை எமக்காகவே தேவன் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாகன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அறுத்த கதிர்கள் எல்லாம் போட்டுட்டு மாடை சுத்த விடுவாங்க. சுற்றி அது கால் மிதிப்படும் போது என்ன ஆகுன்னா, அந்த கதிரில் இருக்கிற நெல்மணிகள்லாம் என்ன செய்திருங்க, உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத தூக்கி ஒரு இதில் போட்டு அடிப்பான், இருக்கிற மிச்சம் மீதாரி எல்லாம் கீழே விழுந்துடும். அப்போ சொல்கிறாரு, அது அப்படி சுற்றி சுற்றி வருது இல்லை, அந்த மாட்டுக்கு எதை கட்டுறாத, வாயை கட்டாத. அதுக்கு சுற்றிட்டு வர்ற நேரம் பசிச்சிச்சுன்னா 2 வாரத்தை என்ன பண்ணிட்டு போட்டோம், தின்னுட்டு போட்டோம். அப்படி என்ன மூட்டை மூட்டையே தின்ற போகுது. அப்போ உழைப்பிலே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரயாசப்படுகிற மனுஷன் உழைக்கிறதின் மூலமாய் கிடைக்கிற பலனிலே அவனுக்கு கர்த்தர் ஒரு பங்கை ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்ப வேதவசனம் என்ன சொல்லுகிறது? 11வது வசனம், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் எந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய். அதாவது பவுல் என்ன சொல்ல வர்றாரு, உனக்காக பிரயாசப்பட்ட நானே அதிகாரம் செலுத்தல, ஆனா வேற யாரோ வந்து என்ன பண்ணிட்டு போறான். ஆமா, அப்படி இருந்தும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடி நாங்கள் அந்த அதிகாரத்தை செலுத்தாமல், கம்பல்ஷன் பண்ணல, யாரையுமே என்ன பண்ணலைங்க, தேவனுடைய ராஜ்யம் யாரையுமே நம்ம கம்பல் பண்ண முடியாது. சில சபைகளில் சில காரியங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆண்டவருக்கு கொடுக்குற காரியம் மற்ற காரியங்களெல்லாம் ரொம்ப அவங்க ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸுக்கு படி வரலன்னா கொஞ்சம் தண்ணி காட்ட விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது. இது எல்லாமே கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அன்பினாலும் அவருடைய வசனத்துக்கு கொடுக்குற மரியாதையினாலும் நாமளாக செய்கிற காரியம். அதனால தான் வேதத்தில் பக்தன் எழுதுகிறான், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் தான் சொன்ன ஒரு சாட்சி அதுதான். இந்த ஒரு குறிப்பிட்ட பாரம்பரிய சபைகள் எல்லாம் இந்த இது கட்டுவாங்க, மாசம் மாசம் சந்தா மாதிரி கட்டுவாங்க. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையின் ஏழ்மை நிமித்தம் கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஒரு நாள் அந்த ஊழியருடைய தகப்பனார் இறந்து போயிட்டார். அவர் தகப்பனார் இறக்கும்போது அவர் ஊழியத்தில் இல்லை, அப்போல்லாம் அவங்க சாதாரண வேலையில் ஆண்டவர் அறியாத ஒரு நாமினல் லெவலில் இருக்கிறாங்க. இறந்து போயிட்டார். அப்போ அடக்க ஆராதனைக்கு போய் கேட்டால் ஐயர்வாள் வரமாட்டேன்ட்டார். இதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, புதைக்கிறதுக்கு என்ன கொடுக்கல, இடம் கொடுக்கல. அவர் என்ன டிமாண்ட் பண்ணுறாரு, இத்தனை மாதம் கொடுக்க வேண்டிய வருஷம் நீங்கள் என்ன கட்டவே இல்லை, சந்தா கட்டல, அந்த சந்தாவை மொத்தத்தையும் கட்டுங்க, அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இடம் கொடுக்குறேன். அவங்க எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, ஐயா எங்ககிட்ட வருமானம் இல்லை, இப்போ நீங்கள் இடம் கொடுங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் டியூ எல்லாம் செலுத்திடுறேன்னா மாட்டேன்ட்டார். கடைசியில் நடந்த கொடுமை நான் தெரியுமா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஆண்டவர் அறியாத மக்கள் கொம்பு சுள்ளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து, ஓலை வாங்கிட்டு வந்து அந்த தகப்பனாரை கிடத்தி துணியில் சுற்றி கொண்டு போய் புதைச்சிட்டு வந்தாங்க. அவர் சொல்லிட்டு சொல்லுவார், அன்னைக்கு அந்த சபையை விட்டு வெளியே வந்தவன் தான் நான். இருக்கிறாங்க, இப்படியும் உலகத்தில் இருக்கிறாங்க மனுஷர். ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன கற்பிக்கிறது? அப்போ பவுல் என்ன சொல்றாரு, எப்போ பிரயாசப்பட்ட உன்கிட்ட நான் என்ன பண்ண முடியல, அதிகாரம் செலுத்த முடியல, ஆனால் பிரயாசமே படாத எவனோ ஒருத்தர் என்ன பண்ணுறான், அதிகாரம் செலுத்துறான். சில பேர் ஊழியத்தின் பாதையில் நாங்கள் கண்ட சில காட்சிகள் இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். அவங்க ஆண்டவர் அறிந்து முன்னால் வருகிற அந்த சமயங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் கஷ்டத்தில் வருவாங்க. ஆண்டவர் அறிஞ்சு அவங்களுக்கு எல்லா விதமான காரியங்களை சொல்லி ஆண்டவரை அறிய வச்சு அவங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே நல்லா வளர்ந்து கர்த்தர் அவர்களை நல்ல ஒரு ஃப்ளரிஷிங் ஸ்டேஜில் கர்த்தர் கொண்டு வருவார். அப்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போய் என்ன பண்ணுங்கன்னா, அவங்க ஊர் சொந்தக்காரங்க யார் பாஸ்டராக இருக்கிறா அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுங்க, அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நான் இந்த ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன்.
வேதவசனம் என்ன கற்பிக்கிறது? ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்கு அடுத்தவைகளை என்ன செய்கிறார்கள்? புசிக்கிறார்கள் என்னும், பலிபீடத்துக்கு அடுத்து பணிவிடை செய்கிறவர்கள் பலிபீடத்தில் உள்ளவைகளிலே பங்கு உண்டு என்று அறியீர்களா? அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் தான் என்ன உண்டாகணும்? பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு நாள் நான் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே என்னை நல்லா ஆசீர்வதிங்கப்பா, இன்னும் நல்லா ஆசீர்வதிங்க, பிள்ளைகளெல்லாம் நல்லா உயர்த்துங்க, எனக்கு எந்த விதமான வருமானமும் ஊழியத்திலேருந்து எடுக்காமல் என் காசை நான் என்னுடைய சொந்த நிலையில் இருந்து நான் ஊழியம் செய்கிற அளவுக்கு என்ன ஆண்டவரை செய்யும் உயர்த்த ஆண்டவரே. இப்படி ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நான் ரொம்ப நீதிமான் மாதிரி பக்தியாக ஜெபம் பண்ணிட்டு தான் நினச்சிட்டு மெதப்பத்தில் உட்காந்துருக்கிறேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது பலான்னு தாவடில் விட்ட மாதிரி இருந்தது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால தான் பலன் பெற வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நான் கட்டளையிட்டதை நீ ரொம்ப அறிவாளி மாதிரி யோசிக்க, உனக்கு அவன்டா ரைட்டு கொடுத்தான்னு கேட்டார். அப்படியே சரண்டர் ஆகிட்டு, ஆண்டவரே நான் பண்ண ஜெபம் தப்பு, வித்ட்ரா பண்ணிக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன், உடைய ராஜ்யத்தில் வேலை செய்தால் எனக்கு நீர் தான் என்ன அளக்கணும் ஆண்டவரே, படி அளக்கணும். அப்போது தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா கட்டளையிட்டு இருக்கிறார். அடுத்து 15 சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் என்ன பண்ணவில்லை. பவுலினுடைய நிலைமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரங்க. அதாவது கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா, இவர் பாவம் தன்னை முழுசுமா ஊழியத்துக்குன்னு போகிறோட அவர் சொல்கிறார் கடைசியில், நான் பானபலியாக என்ன பண்ணப்பட்டு போகிறேன், வார்க்கப்பட்டு போகிறேங்கிறாரு. சொல்கிறாரு, நான் இவைகளை ஒன்றையும் என்ன பண்ணல. ஏன்னா கொரிந்து சபையை கொஞ்சம் டார்கெட் வச்சு தான் அடிக்காரு. ஏன்னா அந்த லூசு பயிற்சி கோயில் அது, சர்ச்சு, சிக்கலான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த நீங்கள் அந்த 2 நிருபத்தை 1 Corinthians 2 Corinthians படிச்சிங்கன்னா வில்லங்கமான பார்ட்டிகள்லாம் இருக்காங்க உள்ள. இவங்களுக்கு போய் மல்லு கட்டி இவர் உள்ளே பிரயாசப்பட்டுட்டு அவர் சொல்கிறாரு, உனக்கு இவ்வளோ பிரயாசப்பட்டு நான் அதில் ஒன்று கூட நான் என்ன பண்ணலடா அவங்ககிட்டருந்து அனுபவிக்கலை. சில பேர் பாவம் பிசாசனுடைய கட்டுகளில் வேதனையில் வரும்போது அந்த பாஸ்டர் கடந்து ஃபாஸ்டிங் கடந்து ஜோம் பண்ணி 40 நாள் தண்ணி குடிக்காமல் சோறு கிடைக்காம எல்லாம் இருந்து கடப்பான். அந்த ஊழியத்துக்கும் அந்த ஊழியக்காரனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். எங்கேயாவது ஒரு டிவி விளம்பரத்தில் நீங்கள் எங்களுடைய ஊழியத்திற்கு 10,000 ரூபாய் அனுப்பினீர்கள், ஆனால் உங்களுடைய குடும்பமாக உங்கள் ஃபோட்டோ போடணும்னு அங்கே கொண்டு போய் நிற்பான். என்னடா ஏன்டா அங்கே போன, அவராட உனக்காக 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார். இல்லைங்க, ஃபோட்டோ வரும்னு சொல்லியிருக்காருங்க. சொல்றது புரியுதா? இல்லை, எனக்கு சபையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்கள் 98 விழுக்காடு எல்லாரும் இந்து மார்க்கத்திலேருந்து வந்ததுனால உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டியை குறித்த ஒரு புரிதலை எங்களுடைய பிரசங்கத்தின் மூலமாக தான் தெரிஞ்சிச்சு. நீங்கள் பாரம்பரியமாக வேறு ஏதாவது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வேறு சபைகளில் போஞ்சு உள்ளே போந்து அங்குள்ள சூழ்நிலைகள் பாலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்திருந்தீங்கன்னு வைங்களேன், ஆஹா இது சொர்க்கமாக தெரியும். உனக்கு தெரியல, உங்களுக்கு அதான் பிரச்சனை. இன்னைக்கு செய்தியில் ரொம்ப அமைதியாயிட்டாங்க பாருங்களேன். 15வது வசனம், அப்படி இருந்தும் இவைகளில் ஒன்றையும் நான் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்கும் என்று இவைகளை எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அபத்தமாக்குறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் சொல்றாரு, நான் சில விஷயங்கள் எனக்கு கிடைக்கலன்றதுனால நான் வேண்டா வெறுப்போடலாம் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. செய்தால் எப்படி தான் செய்யணும், அது என் மேல் விழுந்த கடமையா எண்ணி தான் நான் செய்ய முடியும். அப்படி சொல்ற அடுத்த வசனத்தில், நான் உற்சாகமா எப்படி செய்தால் எனக்கு என்ன உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உத்தியோகம் உண்டு. உத்தியோகத்துக்கான உக்ரான உத்தியோகம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதே, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அதனால் எனக்கு பலன் என்ன. நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டான அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். இன்னைக்கு பெரிய பெரிய விஐபி ப்ரீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஸ்ட்ரிக்ட்லி டிமாண்டில் தான்
எனக்கு கரெக்டாக இந்த ஹோட்டலில் எனக்கு ரூம் வேணும், ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்துடணும், 3 நாள் மீட்டிங்காக, ஒரு மீட்டிங்க்கு தலைக்கு இவ்வளோ கொடுக்கணுன்னா தான் போவாங்க. ஏன்னா அவன் ஏமாத்திரம் அப்படி இருக்கிறான். எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். பாரம்பரிய சபைகள்லாம் பெரிய அவங்க கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 15,000 வரும். அவர் சொல்லிவிடுவார், லாஸ்ட் டே மீட்டிங்கில் எடுக்கிற மொத்த கலெக்ஷன் எனக்கு கொடுத்துடணும், அப்போ தான் வருவேன்றார். ஏன் அப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னா, பா உனக்கு தெரியாதுப்பா, நம்மளை வச்சு அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்வாரு. இப்படிலாம் இருக்கிறாங்க உலகத்தில். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறது எப்படி பிரசங்கிக்கணுமா? நான் செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே. நான் ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போது யாராவது காணிக்கை கொடுத்தாங்கன்னா நான் திருப்பி கேட்பேன், ஐயா கூட்டத்துக்கான எல்லா தேவையும் நீங்கள் சந்திச்சிட்டிங்களா? மைக் செட்டெல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா தயவுசெய்து எடுத்துக்கோங்க. ஆனால் போன உடனே நான் உங்களுக்கு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வருவேன். ஆக வேத வசனம் சொல்லுகிறது, வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கறது தான் பாக்கியம். வேதவசனம் சொல்லுகிறது, எதனாலே மற்ற சபைகளுக்கு குறைவாக இருந்தீர்கள், நாங்கள் உங்களை வருத்தப்படுத்தாததே உங்களுக்கு குறைவு, இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள்ங்கிறாரு. உன்னை அடித்து டார்ச்சர் பண்ணியாவது பிடிங்கிருக்கணுங்கிறாரு. அது செய்யாமல் விட்டது தான் நான் செஞ்ச தப்புங்கிறாரு. இதை உங்களிடத்தில் 3ஆம் தடவை ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்தல, உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை என்ன பண்ணுகிறார்கள்? சேர்த்து வைக்கிறார்கள். 15வது வசனத்தில் சொல்ல, உங்களால் எவ்வளவு அதிகமாய் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்போ வாசிக்க போகிறது 15வது வசனம். நான் உங்களிடத்தில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூர்ந்திருக்கிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்களுக்கு ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இதுதான், திஸ் இஸ் த ரைட் ஆட்டிடியூட் ஆஃப் அ குட் சர்வெண்ட் ஆஃப் காட். தேவனுடைய மனுஷனுக்கான ஒரு சரியான மனநிலை. பட் அப்படி ஒரு மனநிலையில் ஒருத்தர் செயல்படுறானேன்னு சொல்லிட்டு நாம் சில நேரத்தில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். அது எவ்வளோ தவறு தெரியுங்களா? வேதவசனம் சொல்லுகிறது, அப்படி ஆகட்டும், நான் உங்களுக்கு பாரமாக இருக்கவில்லை, ஆகிலும் உபாயம் உள்ளவனாக இருந்து தந்திரத்தினால உங்களை என்ன செய்தேன்? பிடித்தேன். சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பினவர்களில் எவன் மூலமாவது உங்களுடைய பொழிவை தேடினதுண்டானா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனோட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது விஷயத்தை என்ன செய்தானா? தேடி வந்தானா? இல்லையே. அப்போ பவுலினுடைய ஊழியம் பலனை எதிர்பார்த்து செய்த ஒரு ஊழியம் அல்ல, தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுத்த ஒரு ஊழியம். ஆமென். கடைசியில் பிலிப்பியரில் எழுதும்போது தன்னுடைய கஷ்டத்தின் நிலையை அவர் கரெக்டாக சொல்லிட்டு அவர் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்னா, 4வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மனம் அளந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யலை? நேரிடவில்லை. என் குறைச்சலினால் இப்படி நான் சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். எவ்விடங்களிலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் என்ன பண்ணப்பட்டேன்? போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை காணிக்கையாக கொடுத்தாலும் எனக்கு பிரசங்கம் பண்ண முடியும். ஒன்றுமே கொடுக்காம டீலில் விட்டாலும் என்னால் நல்லா என்ன பண்ண முடியும்? பிரசங்கம் பண்ண முடியும். காரணம், எனக்கு பலன் அளிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு செய்ய முடியும் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனாலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது எனக்கு எப்படி இருக்கிறது? நலமாக இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவில் இருந்து வந்தபோது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே இல்லாமல் வேற எந்த சபை எனக்கு என்ன செய்யலை. பாவம், இந்த ஆளு ஊழியம் செஞ்ச சபை எத்தனை சபை? எபேசில் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு, கலாத்தியாவில் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு, தெசலோனிக்கேயில் ஊழியம் செஞ்சு. தெசலோனிக்கேல ரொம்ப மோசம். சொல்றாரு, எனக்காகவும் என்னோடு இருந்தவர்களுக்காகவும் என் கைகளே வேலை செய்தது. ரொம்ப பிசினாரி விசுவாசியாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த ஊழியக்காரன் பாவம் ஊர் ஊராக போய் நின்று ஊழியம் செஞ்சு ஆத்துமா ஆதாயம் பண்ணி சபையை கட்டுறானே,
ஒரு வேளை சோறு கூட கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு. சோப்பு சீப்பு எல்லாத்துக்கும் இவரே என்ன பண்ண வேண்டியது இருந்தது, அந்த ஊரில் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியது இருந்தது, பாவம். ஆனால் இந்த பிலிப்பு சபை மாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய தனிப்பட்ட தேவைக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சர்ச்சா. இந்த மனுஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் தேவையெல்லாம் பண்ணாமல் ஒவ்வொரு சபையில் சொல்கிறார், அந்த சபையில் நிறைய ஏழைகள் இருக்காங்க, தர்ம பணம் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த காசு தூக்கிட்டு அங்கே கூப்பிட்டு போகிறாரு. இப்போ ஜிபே கிடையாது, பேடிஎம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தூக்கிட்டு போகும்போது அவர் சொல்கிறார், கல்வர்களால் வந்த பயத்தினால் என்றார். அடுத்து சொல்கிறாரு, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் உடன்பட்டதை எல்லாம் வேறு எந்த சபை என்ன செய்யல, உடன்படலை. தெசலோனிக்கேல இருந்தபோது, இந்த தெசலோனிக்கேல இவர் இருந்தபோது இவரா வேலை செஞ்சு கஷ்டப்படுறாருங்கிறத யார் கேள்விப்பட்டுட்டா? பிலிப்புப்பா, பவுல் ஊழியம் செய்கிறாரா, வேலை செய்கிறாராப்பா, என்னடா வேலை செய்கிறார், கூடார தொழில் செய்கிறாரு. ஏன் கூடார தொழில் செய்கிறார்? அது அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸ் தெரியும். அப்போ அந்த போன இடத்துல அந்த சூழ்நிலையில் தன்னுடைய ஃபினான்ஷியல் தேவையை சந்தித்து கொள்ளுகிறதுக்கு இவரே என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி அங்கே போய் வேலை செய்கிறார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் ஜெபக்கூட்டம் நடத்துகிறார். யார்? பவுல். இதை கேள்விப்பட்டவனே, ஊழியக்காரன் கஷ்டப்படுறான்ப்பா, அவன் ஏன் பாப்பா அவங்க வேலை செய்யணும், நம்ம ஏதாவது அனுப்புவோம் சொல்லி இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் என் குறைச்சலை நீக்கும்படி. அப்போ வேலை செய்கிறானா என்ன இருந்ததுன்னு அர்த்தம்? நீங்கள் 2 தரம் என்ன செய்தீர்கள், அனுப்பினீர்கள். உபகாரத்தினை நாடாமல் உங்கள் பலன்கள், உங்கள் கணக்குக்கு என்ன பிறக்கும்படி, பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. குறைச்சல்ங்கிறாரு, இங்கே என்ன உண்டாயிருக்குங்கிறாரு. ஆமாம், ஊழியத்தின் பாதையில் அப்படி சில நேரத்தில் அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அதை சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்ததை சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ராத்தித்துவினுடைய கையில் நான் என்ன செய்தேன், வரப்பற்றி கொண்டேன். தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் என்ன செய்வார். ஏன்னா என் குறைவை நீங்கள் என்ன ஆக்குனீங்க, நிறைவாக்குனீங்க. ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கலன்னு அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்றாரு, நான் ஒருத்தனுடைய வெள்ளியையோ பொன்னையோ வஸ்திரத்தையோ நான் என்ன செய்யல, இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே என்ன செய்தது, இந்த கைகளே என்ன செய்தது, வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு என்ன செய்தேன், காண்பித்தேன். ஒன்று தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலிருந்து படிக்கும்போது வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை வாசிக்கும்போது அவ்வளோதான், முடிஞ்சிட்டு செய்தி. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்று. எதை ரெஃபர் பண்றார் பாருங்க. ஊழிய ஸ்தலத்திலே தேவன் தனக்கு முன்னாக வைத்திருக்கிற விசுவாசிகளை அவர் எப்படி பார்க்கிறார்னா, தன்னை தாயாகவும் தன் தாயின் மடியில் இருக்கிற குழந்தை போல பார்க்கிறாரு. யார இன்னைக்கு அப்படியா பார்க்குறாங்க? பிச்சு புடுங்குறான், இதுக்கு கூடு அதுக்கு கூடு, இதை கூடு இதை கூடு இதை கூடு இதை கூடுன்னு. வேதவசனம் சொல்லுகிறது, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களாலே எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க என்னவாயிருந்தேன், மனதாயிருந்தேன். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு என்ன இருக்கும், ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடி எல்லாரும் சொல்லுங்க, இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணோம். அப்போ பவுல் போய் ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி தெசலோனிக்கேயில் நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி பகல்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்படி தான் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் கட்டப்பட்டார்கள், ஸ்திரப்படுத்தப்பட்டார்கள். இப்போ இதில் பவுலுக்கு கர்த்தர் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார் தெரியுங்களா? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ் வந்தவொடனே வயசாயிடுச்சு, முடியல. அவன் அப்போஸ்தலர் நடபடிகள் கடைசி அதிகாரத்தில் சொல்லலாம், நான் எனக்கு வாடகைக்காக இப்போ என்ன வாங்கியிருக்கிறேன், வீடு ஒன்று வாங்கியிருக்கிறேன், என்னிடத்தில் வர்ற போகிற எல்லாருக்கும் தடை இல்லாமல் எதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில்
ஆசீர்வாதத்தை அருளுவதற்கு வேலைக்காரராகிய நாம் எஜமான்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். எஜமான்களாய் இருக்கிறவர்கள் வேலைக்காரரிடத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற ஒரு எஜமானன் எல்லாரையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை, ஒரு காரியத்தை, திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருந்தாலும் அதை ஏனோ தானோ வென்று செய்யாதபடி கர்த்தர் நிமித்தம் கர்த்தருக்கு பயந்து அந்த காரியத்தை உண்மை உத்தமமாய் செய்யுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கு தமது ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஊழியத்தில் நான் பயிற்றுவிக்கப்பட்ட விதம், எதையும் ஒரு ஏனோ தானே நினைவே பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. அப்படி செய்கிறது நல்லதே இல்லை. பாருங்கள், முந்தையெல்லாம் நம்ம பைபிள் ட்ரைனிங் நடத்தும்போது எதிர்பாராமல் ஒரு ஊழியக்கார் வந்தார். சாப்பிடும்போது அவரும் லஞ்ச் டின்னர்லேயே அதுலேயே ஜாயின் பண்ணார். சாப்பிட்டுட்டு, பாஸ்டர் இந்த அரிசி என்ன விலை இருக்குன்னாரு. நான் விலை சொன்னேன். எதுக்கு பாஸ்டர் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அரிசி போகிறீங்க, ரேஷன் கடையில் வாங்கி போடுங்க பாஸ்டருங்கிறார். அவர் எனக்கு என்னமோ பரிதாபப்பட்டு என்னமோ நல்லது சொல்கிறது மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஆண்டவருடைய ஊழியத்தை அப்படி செய்யக்கூடாது பிரதர். நம்ம வேணால் நம்ம வீட்டுக்கு வேணால் ரேஷன் கடையில் வாங்கலாம், பட் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிற அவங்களுக்கு நம்ம அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், ரேஷன் கடையில் வாங்கி தட்டுமான்னு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா ஒரு மூட்டை? ஆகவே கர்த்தருடைய ராஜ்யத்தில் எதை செஞ்சாலும் முழு நிறைவாய், அதாவது நான் எப்போவுமே நினைக்கிறது, இங்கே ஆண்டவர் இருந்து அதை எப்படி செய்வார், அப்படி தான் என்னால் செய்ய முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த பூமியிலே வாழ்கிற காலத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய சரீரப்பிரகாரம் உழைப்பின் பிரயாசத்துக்கு என்ன இருக்குதுங்க, நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதை அறிந்து வேலைக்காரராக இருக்கிறவர்கள் உங்கள் வேலையை கொடுக்கப்பட்ட இடத்தில் உண்மையாய் செய்யுங்கள். எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு உண்மையாய் இருந்து எல்லா காரியத்திலும் அவர்களை தேற்றுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை தர உயர்த்தப்படுவது போல யாருடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படணும்? அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படணும். அதுதான் ஒரு நல்ல வளர்ச்சியினுடைய அடையாளம். த ப்ராப்பர் க்ரோத்தினுடைய சைனே இதுதான். ஆமாம், ஒரு எஜமானன் நல்லா இருக்கிறான்னா அவன் கீழே இருக்கிறவங்களும் என்ன இருக்கணும்? நல்லா இருக்கணும். அவனுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படணும். அவன் நல்லா இருக்கணும், வளர்ச்சி அடையணும், ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே போகணும். நம்முடைய தேவன் அப்படி தான் நம்மளை நடத்துகிறாரு. ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை தம்முடைய ராஜ்யத்திலே வைத்திருக்கும் போது நாமும் நம்முடைய பங்கு என்னதென்பதை அறிந்து அதை சரியாய் செய்து நிறைவேற்றுவோம். அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ தெய்வம் நமக்கு கிருபை அருள வேண்டும் என்கிற வார்த்தையோடு இந்த நாளின் 25வது பாடத்தின் செய்தியை நான் நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு இது பாடம் புரிஞ்சித்து பிரயோஜனமாக இருந்தது? எத்தனை பேருக்கு? ஆமாம், நாளைக்கே போய் எல்லோரும் இன்க்ரிமெண்ட் போட்டுருங்க. போட்டு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா என்ன பண்ணுங்க செய்யுங்க. ஆண்டவர் உங்களை நல்ல விதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த நல்ல உபதேசத்துக்காய் பாடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் உம்முடைய பாதவிடத்திலே எங்களை நாங்கள் முற்றிலும் முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, எங்களை கர்த்தர் எந்த இடத்திலே நீர் வேலையில் அமர்த்தி இருந்தாலும் அதிலே உண்மையோடு உத்தமத்தோடு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எஜமானன் பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு கவனமாய் செய்ய நீர் கிருபை செய்யும். உம்மால் எங்களுக்கு பலன் உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எஜமான்களாய் இருக்கிறவர்களும் வேலைக்காரர்களை அபகரிக்கிறவர்களாய் கொள்ளையிடுகிறவர்களாக அல்ல, அவர்களுக்கு உகந்ததை செய்து அவர்கள் வாழ்க்கையின் மேம்பாட்டுக்கு நல் காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிற ஒரு நல்ல பரந்த இருதயத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் ஊழலும் அக்கிரமமும் தலைவிரித்து ஆடுகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்து எங்களுடைய மனநிலையும் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளே இழுத்து கொண்டு போகாதபடி நாங்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்கிற மனநிலையோடு சரியாக எங்கள் வாழ்க்கையில ஈடுபட எங்களுக்கு நீர் கிருபை அருளும். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் காப்பீராக. இந்த வசனத்திற்கு நாங்கள் உடன்படுவதன் மூலமாக இதில் உண்டாகிற நன்மையை
நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய தயவுள்ள பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.